வணக்கம். சாமியே சரணமையப்பா. ஆன்மீக பாதை அல்லாட்டி ஆண்டவரை நோக்கிய பாதையை எப்போ நாங்கள் தொடங்கலாம்? இந்த கேள்வியை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பாதையை தொடங்குறதுக்கு எங்களோட வாழ்க்கையில் பல சம்பவங்கள் வித்தியாசமாக நடக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் பொதுவாக அமையும். முதலாவதாக அந்த ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் எங்களுக்கு இருக்கா என்று எப்படி தெரியலண்டா, உதாரணத்துக்கு நாங்கள் சுவாசிக்க இல்லாமல் தண்ணியில் மூழ்கிக்க அந்த சுவாசத்துக்காண்டி ஏங்குவோம் இல்லை, அப்படி ஒரு ஏக்கம் வரையக்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் தயாரில்லை. ரெண்டாவது விஷயம் என்னென்றால், காசு, பேர், புகழ், அந்தஸ்து, அதிகாரம், உறவுகள் இப்படியான விஷயங்களில் எல்லையற்ற நிரந்தரமான இன்பம் அடையலாதென்ற ஒரு உண்மையை நாங்கள் உணர்வோம். அதை உணரைக்கு நாங்கள் தயார். இந்த இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒரு தப்பு செய்கிறாங்க. அதாவது என்னென்றால், இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு துப்புரவாக தேவையில்லை, வாழ்க்கையில் நாங்கள் இப்படியான இதுகளெல்லாம் செய்யக்கூடாது, இல்லாட்டி அதுகளுக்காண்டி நாங்கள் உழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அப்படி என்றல்ல, அளவோடு இருக்கணும். உண்மையை உணர்ந்து உண்மையை தேடும். இப்படியான இயக்கங்கள் இப்படியான நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட மதங்களில் உங்களோட வழிபாட்டுகளில் பெரியோரை பின்பற்றி அவைகளோடு கலந்து பேசி உங்களோட ஆன்மீக பாதையை நீங்கள் தொடரும். சாமியே சரணமையப்பா.